வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ப்ரௌனி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாக்லேட்ஸ் எடுத்திருக்கேன், இல்லாட்டி சாக்கோ சிப்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி டார்க் சாக்லேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அது ரெண்டுமே கிடைக்கல, டார்க் சாக்லேட்டும் கிடைக்கல, சாக்கோ சிப்ஸும் கிடைக்கல. அதனால் நான் டைரி மில்க் சாக்லேட் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 50 கிராம் போல் பட்டர் எடுத்துக்கலாம். இதில் ஹாஃப் நான் இந்த மாதிரி போட்டுட்டேன். இதை அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் லைட்டாக ஹீட் பண்ணால் போதும், அது தானாகவே உருகிரும். இப்போ அதை லைட்டாக ஹீட் பண்ணி உருக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹீட் பண்ணிடாதீங்க, ரொம்ப ஹீட் பண்ணோம்னா நம்மளோட ப்ரௌனி கரிஞ்சிரும். இப்போ பாருங்கள், இது நல்லா உருகிடுச்சு. இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம சாக்லேட் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் ஊற்றிடலாம். இது லைட்டாக ஹீட்டாக இருக்கனால சாக்லேட் நல்லா உருகி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சாக்லேட் நல்லா கரையட்டும். பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். நான் கிட்டத்தட்ட இது 30 கிராம் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். நான் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், லம்ஸ் இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் டைம் எடுத்து தான் கரையும், பொறுமையாக பண்ணணும். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கப்பு போல் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ 2 முட்டை எடுத்து கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். இது இன்னொரு பவுலில் போட்டுக்கலாம். அதிலே போட்டு முட்டையை அடிக்க முடியாது. இன்னொரு பவுலில் போட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சலிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு 1 கப்பு போல் மைதா மாவு போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு 1 சிட்டிகை அளவுக்கு போட்டால் போதும். ஜஸ்ட்டு நம்மளோட ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் அந்த சால்ட்டு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். வனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஜஸ்ட் 1 ஸ்பூன் விட்டால் போதும். அதையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆக்சுவலாக என்னோடய பேட்டர் ரொம்ப கெட்டியாக இருக்குது. இப்படி கெட்டியாக வைக்கக்கூடாது. அதனால் கொஞ்சமாக சுட வச்சு ஆற வச்ச பாலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எந்த கேக் பேனில் வைக்க போகிறோமோ அந்த கேக் பேனில் கொஞ்சமாக பட்டர் தடவிட்டு நான் மைதா போட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதில் நான் பேட்டரை ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு டூத் பிக்கை வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். இப்போ நான் மைக்ரோ ஓவனை ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணிட்டேன். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு தான் நம்ம கேக்குக்கு எப்போயுமே உள்ளே வைக்கணும். இப்போ டைம் நான் செட் பண்ணியிருக்கேன். 20 மினிட்ஸ்க்கு செட் பண்ணி வச்சுருக்கேன். அவங்கவுங்க மைக்ரோ ஓவனில் என்ன டைம் செட் பண்ணணுங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு மைக்ரோ ஓவனில் ஒவ்வொரு மாதிரி டைம் செட்டிங் இருக்கும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கேக் எப்படி பேக் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை அப்படியே லைட்டாக சுற்றி எடுத்து விட்டுட்டு இது ஒரு பிளேட்டை போட்டு கமுத்தி விட்டுறலாம். பாருங்கள் எவ்வளோ கேக் எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சுன்னு. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். கட் பண்ணும்போதே நமக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. நான் பயந்து கட் பண்ணிகிட்டு இருக்கேன், கேக் பிஞ்சிடக்கூடாதுன்னு.
அவ்வளோதான், நம்மளோட ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.